இங்க கோபிகிட்ட திமிரா பேசுறாங்க கமலா. உங்க அம்மா ஈஸ்வரிய கண்டிப்பா ஜெயில போடாம விட மாட்டேன். இந்த பிரச்சனைக்கான தீர்வு அதுதான் சொல்லி ரொம்ப ஆவேசமா பேசிட்டு, இங்க வந்து ராதிகாவை கூட்டிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு எல்லாரும் வந்தாலும் இங்க பாக்யா மட்டும் இன்னும் வர காணோம். பாக்யாவுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க தீர்ப்பு கொடுக்க போறாங்க. எல்லாருமே இங்க பாக்யாவை காணோம், பாக்யாவை காணோம்னு திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கேன். இங்க பாக்யா கையில மயுவை கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. இதை பார்த்து இங்க ராதிகாவுக்கும் கமலாவுக்கும் பயங்கர ஷாக் ஆகுது. இவ எதுக்கு போய் மயுவை கூட்டிட்டு வந்தா? ஏ மயு, நீ எதுக்கடி வந்த அப்படின்னு சொல்லி கமலா கேட்குறாங்க. ராதிகா வந்துட்டு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கண்ணசைக்க, இதை பார்த்த கமலாவுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. என்னடி நீ எதுக்கு அவளை கூட்டிகிட்டு போக சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எல்லாமே இப்போ தெரியும் மம்மி அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட கமலாவுக்கு அதிர்ச்சி மேலே அதிர்ச்சியாக இருக்குது. இங்கே மையவை கூட்டிகிட்டு போய் சாட்சி சொல்லவும் வைக்கிறாங்க. சாட்சி சொன்ன கையோட இங்கே எல்லாருக்கும் உண்மை தெரிய வருது. ஏன்னா தான் மேலே தப்பு இல்லைன்ற விஷயத்த இங்கே ஈஸ்வரியா அப்போ தான் உணர்ந்துக்கிறாங்க. இப்போ வந்து இந்த குழந்தை வந்து உண்மையை சொன்னதுனால இங்கே உடனே கமலா வந்துட்டு சொல்கிறாங்க, அப்படியெல்லாம் ஒன்று நடக்கவே இல்லை, இவளை இப்படி மிரட்டி கூட்டிகிட்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, எதுவாக இருந்தாலும் இங்கே வந்து பேசுங்கம்மான்னு சொல்கிறாங்க. அதே போல் கமலாவும் வந்து கோர்ட்டில் ஏறி நின்று பேசுகிறாங்க. இல்லை, நேற்று மயுவை விட இவ தனியாக பேசிக்கிட்டு இருந்ததும், மயுவுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொண்டு வந்து கொடுத்து அவளை மயக்குனதும் எல்லாமே எனக்கு தெரியும்னு சொல்ல, அப்போ இந்த விஷயத்த சொல்லி தான் நீ மயுக்கிட்ட இந்த மாதிரி நாடகம் ஆட சொல்லி பேசிக்கிட்டு இருந்தியான்னு சொல்லி கேட்குறாங்க பாக்கிய கிட்ட. இதை கேட்குறது மட்டும் இல்லாமல், ஏன் மயு இப்படி வந்து கோர்ட்டில் பாட்டிக்கு எதிராக தீர்ப்பு சொல்கிறேன்னு சொல்ல, நான் பொய்யெல்லாம் சொல்லலை, உண்மையதான் சொல்கிறேன். வீட்டில் நடந்த பிரச்சனையில் யார்கிட்டையுமே எனக்கு பேசவும் பிடிக்கல, யாரும் நான் சொல்கிறத கேட்குறதுக்கு தயாராகவும் இல்லை. பாக்கியா ஆண்டி என்கிட்ட வந்து சொல்லிட்டு அழுகும்போது அவங்கக்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, அதனால் சொன்னேன். மற்றபடி என்னை யாரும் மிரட்டவும் இல்லை, என்னை வசியம் பண்ணவும் இல்லைன்னு எங்கள் மயு சொல்கிறாங்க. இதை கேட்ட சச்சும் வந்துட்டு இங்கே மயு முகத்தில் உண்மை தெரிகிறதையும் அந்த குழந்தை பொய் சொல்லாத அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டதுனால, நீங்கள் எதுக்கு பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னு சொல்லி கமலாவுக்கு தான் வந்துட்டு எதிராக தீர்ப்பெல்லாம் எழுதுகிறாங்க. அதே போல் இங்கே வந்துட்டு ஈஸ்வரியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. மொத்த குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ தான் செல்வி கேட்குறாங்க, இதுக்காக தான் நீ ஓடுனியாக்கான்னு சொல்ல, ஆமாண்டி, அவங்கக்கிட்ட கேட்டால் எப்படியும் மயுவை கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் மயுவை கூட்டிகிட்டு வந்த விஷயம் ராதிகாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா தெரியல அப்படின்னு சொல்ல, அப்போ தான் அங்கே கோபி நின்று பார்க்குறாங்க. இங்கே கோடி வராங்க. பார்த்தீங்கல்ல, இப்போ எங்கள் அம்மா மேலே தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இதுக்கு ரெண்டு பேரும் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு சொல்லி எங்கள் ராதிகாவையும் கமலாவையும் கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. டேடி, உங்ககிட்ட கூட உண்மையை சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் நீங்கள் தினமும் ட்ரிங்க் பண்ணிகிட்டே வந்துட்டு இருந்தீங்க, உங்ககிட்ட கூட என்னால் சொல்ல முடியல டேடின்னு சொல்ல, எங்கள் மயுவை கட்டி பிடிச்சிட்டு கண் கலங்குறாங்க கோபி. பரவாயில்லடா தங்கோ, இந்த நேரத்தில் வந்து சொன்னி அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்ல, நீ வா மயு அப்படின்னு சொல்லி மயுவை கூட்டிக்கிறாங்க. மயு என்னோட பொண்ணு, நீங்கள் இனிமேல் எங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது, முதல்ல இந்த வீட்டை விட்டு கிளம்புங்கன்னு சொல்லி எங்கள் கமலா கிட்ட சொல்ல, கமலாவுக்கு தான் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, ஆமாம்மா நீங்கள் தான் ஜெயிலில் இருக்க போகிற ஆளாச்சே, ஜெயிலேருந்து வந்தாலும் அந்த வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு எங்கள் கோபி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ராதிகா நின்றுட்டுருக்க, எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வந்ததுக்கு பிறகு தான் பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஏன் எங்கள் அம்மாவாலேயும் என் குடும்பத்து ஆட்களாலேயும் நானும் ராதிகாவும் பெரிய நிலைமைக்கு கூட போகலை, ஆனால் நீங்கள் வந்ததுக்கு அப்புறம்னு சொல்லி ராதிகாவை பார்க்க ராதிகாவும் தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அதே போல் அங்கே ஈஸ்வரியும் வந்துட்டு பாக்கியாவை கட்டி படிச்சுட்டாளுங்க. இங்கே பாருங்கத்த, இப்போ நீங்கள் தப்பு பண்ணலை, உங்கள் மனசளவுலையும் உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்ட தாத்தா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாக்கியா தான் நமக்கு எல்லாமேன்னு சொல்லிட்டு கண்கலங்கி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிம்மா, எப்படிம்மா நீ மயுவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, என் நேரமாக அவங்க வீட்டிலேருந்து கிளம்புனதுக்கு பிறகு பார்த்துக்கிட்டே இருந்தேன், அதே நானும் பழனிசாமி சாரும் ஓடி போய் மயுவை கூட்டிகிட்டு வந்தோம், மயுவை எங்கள் கூட வரத்துக்கு தயாராக தான் இருந்தான்னு சொல்கிறாங்க. சரி, இந்த விஷயம் ராதிகாவுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தான் தெரியலன்னு சொல்ல, அங்கேருந்து ராதிகா வராங்க. ராதிகா இங்கே ஈஸ்வரியை பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட, இங்கே அப்படியே எதுவுமே பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்காங்க. இங்கே அந்த தாத்தாவுக்கு வேற கோவம் இருக்கிறதுனால அவரும் எதுவுமே பேசலை, மூஞ்சி திருப்பிக்கிறாரு. யாருமே எதுவுமே பேசலை. அப்போ தான் வந்து இங்கே பாக்கியா பேசுகிறாங்க ராதிகா கிட்ட. இங்கே ராதிகாவை கூப்பிடுறாங்க. ராதிகா சொல்கிறாங்க, என்னை மன்னிச்சிருங்க பாக்கியா, நான் கூட ஒரு நிமிஷம் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன்னு சொல்ல, பரவாயில்ல, உங்கள் இடத்துல யாராக இருந்திருந்தாலும் அப்படி யோசிச்சிருக்க தோணும், ஆனால் தள்ளி விட்டாங்களா காப்பாற்ற வந்தாங்களான்னு கூட உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி கேட்க, நான் இருந்த மனநிலைமையிலையும் அவங்க பேசின விதத்தையும் வச்சு பார்க்கும்போது அவங்க தான் செஞ்சுருப்பாங்களோன்னு எனக்கு தோணுச்சு, என் இடத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க ராதிகா. எனக்கு புரியுது ராதிகான்னு எங்கள் பாக்கியா சொல்லிட்டு உடனே கேட்குறாங்க ராதிகா கிட்ட, நான் மயுவை கூட்டிகிட்டு வர போகிற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல, உடனே எங்கள் ராதிகா எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்காங்க. காலையில் கோபி கூட நடந்த பிரச்சனைக்கு அப்புறமா இங்கே வந்து மயு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னா, இதை எங்கள் அம்மா கமலா கூட கேட்டுட்டாங்க. கேட்டதுக்கப்புறம் இங்கே வந்து மயுவை கூட்டிகிட்டு வர வேண்டாம், இவ்வளோ தூரம் வந்த பிரச்சனையை எதுக்கடி இதோட சரி பண்ணணும், இவ்வளோ தூரம் வந்தாச்சு, அவங்கள ஜெயிலில் போடணும், அதை நான் பார்த்து சந்தோஷப்படணும்னு சொன்னாங்க. அப்போ கூட நான் அம்மாவை திட்டினேன், அம்மாவுக்கு எதிராக தான் நின்னேன், ஆனால் அம்மா
அம்மா நான் சொல்கிறதையோ சுத்தமாக கேட்கக்கூட இல்லை. என் வாழ்க்கையை பற்றியோ எதை பற்றியுமே கவலைப்படவும் இல்லை. அவங்களோட விஷயத்தில் அவங்க தெளிவாக இருந்தாங்க, அதனால தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீங்கள் எப்படியும் இந்த விஷயத்துலேருந்து உங்கள் அத்தையை காப்பாற்றணும்னு நினச்சி நீங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அந்த ஒரு தைரியத்தினால தான் நான் மயு அங்கேயே விட்டுட்டு வந்தேன்னு சொல்ல, இதை கேட்ட பாக்கியம் ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னால் அப்படின்ற மாதிரி சொல்ல, தயவு செஞ்சு அப்படி எதுவும் சொல்லாதீங்க. உங்களால் எனக்கு எந்த பிரச்சனையுமே வந்ததில்லை. எங்கள் அம்மாவால் தான் வந்த பிரச்சனை எல்லாமே எங்கள் அம்மாவால் மட்டும்தான். அவங்க இருக்க வேண்டிய இடம் இதுதான், அது சரியாக தான் இருக்குது. கடவுள்னு ஒருத்தர் இருக்காருல்ல, அவர் சரியான தண்டனை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்ல, எங்கள் பாக்கியா வந்துட்டு கண்கலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அதே போல் ராதிகா மயுவை கூட்டிகிட்டு கிளம்ப, அதே நேரம் எங்கள் கோவி ஈஸ்வரி பக்கத்தில் வராங்க. ஆனால் அங்கே இருக்கிற மொத்த குடும்பமும் எங்கள் முகத்தை காட்டிட்டு வெறுப்பை காட்டிட்டு அங்கேருந்து கிளம்ப, இது கோபிக்கு பெரிய சங்கடமாயிடுது. அதே ஒரு கோபத்தோட வீட்டுக்கு வராங்க. பாட்டியில் உங்கள் அம்மா பண்ணின காரியத்தை, உங்கள் அம்மாவால் இப்போ என் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க பார், நான் தான் சொன்னல எங்கள் அம்மா அதை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு. அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு சொன்னதுக்கு பிறகும் நீயும் உங்கள் அம்மாவை சேர்ந்துக்கிட்டு இப்போ எங்கள் அம்மாவையும் என் குடும்பத்தையும் கஷ்டப்படுத்தினது இல்லாமல் நிரந்தரமாக எங்கள் அம்மா கிட்டேருந்து என்னை பிரிச்சுட்டல ராதிகா அப்படின்னு சொல்லி இங்கே வந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. ராதிகாவை கஷ்டப்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில சண்டையும் பிரச்சனையும் அதிகமாக இதை பார்த்துக்கிட்டு இருந்த மயு வந்துட்டு அழுக ஆரம்பிக்க, உடனே எங்கள் மயு சொல்கிறாங்க. உடனே எங்கள் மையகிட்ட கோபி சொல்கிறாங்க, மயு என்றைக்குமே நீ என்னோட பொண்ணு தான்டா, நீ உள்ளே போய் படிடா அப்படின்னு சொல்ல, அது இல்லை டாடி, மம்மியை திட்டாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருந்த எங்கள் கோபியும், பாத்தி இல்லை உன் பொண்ணு இப்பயும் உனக்கு சப்போர்ட்டாக நின்றுட்டுருக்கா, நீ தப்பு பண்ணியிருந்தாலும் உனக்கு சப்போர்ட்டாக பேசுகிறான், இதுதான் அம்மா பிள்ளைக்கு இடையில இருக்கிற பாசம். அதே போல் தானே நானும் இருந்தேன், எங்கள் அம்மா தப்பே பண்ணலை, அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தப்போ என்னை என்னென்ன கேள்வி கேட்டீங்க நீ உங்கள் அம்மாவை சேர்ந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு வீட்டிலேருந்து வெளியில் வர, இங்கே ராதிகா வந்துட்டு மயுவை விட்டுட்டு அவங்களுக்கு முன்னாடி கிளம்பி வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. எங்கே போகிற நீ அப்படின்னு சொல்லி இங்கே கோபி கத்த, நான் எங்கேயோ போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்தோட வெளியில் வரேன். அதுக்குள்ளே இங்கே வீட்டுக்கு வந்த பாக்கியா வீட்டுக்கு வாசலில் வெளியில் திருமணில் நிற்கிறாங்க. இதை பார்த்து இங்கே ராதிகா அப்படியே உறைஞ்சு போய் நிற்க, இங்கே பின்னாடியே ஓடி வர கோபியும் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ ராதிகா சொல்கிறாங்க, அப்போ பாக்கியா ராதிகா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க ராதிகா, குடும்பத்தில் 1000 பிரச்சனைகள் வரும் போகும், ஆனால் அதுக்காக வீட்டை விட்டு போகிறதெல்லாம் சரியா? உங்களை நம்பி மயு வேற இருந்துகிட்டு இருக்கா, இந்த சின்ன பிரச்சனைக்கு எதுக்காக நீங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க? இதுக்கு பின்னாடி உங்கள் அம்மா தான் உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்காங்க, அது உங்களுக்கு புரிஞ்சதில்லை, அதை நினச்சி சந்தோஷப்படுங்க. இனிமேலாவது மையோ கூடையும் உங்கள் ஹஸ்பண்ட் கூடையும் சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்கன்னு சொல்ல, இதை கேட்ட ராதிகா எங்கள் பாக்கியாவை கட்டி பிடிச்சு கண் கலங்குறாங்க. என்னை மன்னிச்சிருங்க பாக்கியான்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் அத்தைக்கிட்டையும் மாமா கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்கணும், ஆனால் அவங்க என்கிட்ட பேசுகிறதுக்கு கூட தயாராக இல்லைன்னு சொல்ல, எல்லாம் காலம் கடந்து போனால் எல்லா பதிலும் கிடைக்கும், அவங்களுக்கு இப்போது ஆறாத ரணமாது மனசுக்குள்ளே இருக்கிறதுனால உங்கள் மேலே பார்க்கும்போது வெறுப்பும் கோவமும் இருக்கத்தான் செய்யும். இப்போ போய் நான் அவங்கக்கிட்ட உங்களை பற்றி எதுவுமே பேச முடியாது, கொஞ்ச நாள் ஆகட்டும், அதுக்கப்புறமா நீங்களே வந்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவும், இத்தனை நாளாக அம்மா பேச்சை கேட்டுட்டு நானும் உங்களை தப்பாக தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நீங்கள் உண்மையிலே கிரேட் பாக்கியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, முதல்ல வீட்டுக்கு போங்க, மயு உங்களை நினச்சி ரொம்ப கவலைப்படுவான்னு சொல்ல, இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் வெளியில் வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் ராதிகாவும் வந்துட்டு அதே நேரம் கோபியும் ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டுருக்காங்க. நம்ம குடும்பத்தை பற்றி புரிஞ்சுக்காம இப்போது அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்தோம், இங்கேயும் வந்து சந்தோஷமாக இல்லை, அவ்வளோ காலம் வாழ்ந்த அந்த வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழலை, உருப்படியாக எந்த வாழ்க்கையுமே வாழாமல் எதுக்காக கோபி இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கோம் அப்படின்னு நினச்சி அவங்களே அவங்க மனசுக்குள்ளே பண்ண தப்பையெல்லாம் நினச்சி வருந்தி புலம்பிக்கிட்டு இருக்க, எங்கள் ராதிகாவும் வந்துட்டு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க பாக்கியா. எங்கள் ராதிகாவும் பாக்கியாவை திரும்பி பார்த்தபடி வீட்டுக்கு போக, எங்கள் பாக்கியாவும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. அங்கே கோபியும் நின்று பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ கடைசியில் பிரச்சனைலாம் ஒரு பக்கம் தீர்ந்தாலும் இங்கே கமலா வந்துட்டு பாக்கியாவை பழி வாங்கணும்னு சொன்னதை சொல்லியிருக்காங்க கோர்ட்டில். இதை வந்து ராதிகா நினச்சி பார்த்தபடியே போயிட்டுருக்காங்க. நீ எப்படியாவது பாக்கியாவை பழி வாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் அவங்க மனசுக்குள்ளே ஓடுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு சரியான ஒரு பதிலடி கொடுக்குற விதமாக எங்கள் ராதிகா தன்னுடைய அம்மாவை பயங்கரமாக வெளுத்து வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு அம்மாவே கிடையாது, பெத்த பொண்ணுக்கே இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்க, அவள் வாழ்க்கை என்னாகுமோ நினச்சி ஒரு கவலை இல்லை, ஆனால் உன்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான்னு சொல்லி எங்கள் பாக்கியாவை பழிவாங்க சொல்கிறியா? அப்படியெல்லாம் நான் ஒரு காலத்துக்கும் பண்ண மாட்டேன், நீ ஜெயிலே கடை அப்படின்னு சொல்லி எங்கள் ராதிகா சொல்லிட்டு வந்த விஷயத்தை நினச்சியும், அவங்க அம்மாவை பற்றி அவங்க அம்மா மனசில் இருக்கிற விஷயங்களை பற்றியும், அவங்க என்னென்ன பேசினாங்க, எதுக்கு இப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு இப்படி பலவித குழப்பங்களோடையும் அம்மாவை சரியாக திட்டிட்டு வந்ததை நினச்சோம், அந்த ஒரு கவலையோடையும் இவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அதையெல்லாம் பார்த்தாங்க கோபியும் வந்து அப்படியே நின்றுட்டே இருக்காங்க. இங்கே பாக்கியா பேசினது, பாக்கியா நடந்துக்கிட்ட விதம் எல்லாமே எங்கள் கோபியோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. இங்கே அம்மா பற்றின என்னமோ
தான் குடும்பத்தில் இருக்க ஒவ்வொருத்தவங்களோட நினைப்பு ஓடிட்டே இருக்கு. அதே போல் அங்கே ஜெயிலில் இருக்க கமலா வந்துட்டு எங்கள் பாக்யாவை பழிவாங்க சொன்னால் இவ என்னெல்லாம் பேச்சு பேசிட்டு போயிட்டா அப்படின்னு நினச்சி அந்த ஒரு வருத்தத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த பாக்யாவை பழி வாங்கணும், பாக்யா குடும்பத்தை பழி வாங்கணும்னு நம்ம நினைக்கிற ஒவ்வொரு பிளானும் இது எதுவுமே சக்ஸஸில் போய் முடிய மாட்டுது. கடைசியில் ஈஸ்வரியை கோர்ட்டு வரைக்கும் கொண்டு வந்து அவளுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற பொழுது இப்போ கடைசியில் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க.